கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக கர்த்தர் நம்மை கடந்த 4 மாதங்கள் ஆச்சரியமாய், அதிசயமாய், அற்புதமாய், சுகமாய், பலமாய் உங்களை என்னை காத்து இந்த 5வது மாதத்தை காண செய்தாரே. இந்த 5வது மாதத்திற்காக நம் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த புதிய மாதத்தினுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துதலையும் கூட உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த 4 மாதம் நம்மை காத்தவர் இந்த 5வது மாதத்திலேயும் இன்னும் கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு எனக்கும் செய்வாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கிருபையாய் நம்மை நடத்துகிறார், ஆச்சரியமாய் நடத்துகிறார், அதிசயமாய் நடத்துகிறார். எவ்வளோ நல்ல கர்த்தர்! அந்த நல்ல தேவனை கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த 4 மாதம் காத்து இந்த 5வது மாதத்தின் முதல் தேதியை காண செய்த தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் ஆச்சரியமானவராய், அதிசயமானவராய், அற்புதமானவராய் கர்த்தர் உங்களோடு கூட என்னோடு கூட இருந்து இன்னும் பெரிய காரியங்களை, வல்லமையான கிரியைகளை இந்த 5வது மாதத்திலே கர்த்தர் செய்வாராக. உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு மேலாய் கர்த்தர் அற்புதமான கிரியைகளை கர்த்தர் செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் நம்முடைய வாக்குத்தத்த தியானத்திற்காக எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை தியானிக்க போகிறோம். Hebrews chapter 2 verse 18. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். மீண்டும் வாசிக்கிறேன். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதம் கர்த்தர் வல்லவராயிருந்து பலத்த கிரியைகளை உங்களிலும் என்னிலும் செய்ய போகிறார். நம்முடைய ஆண்டவருக்கு ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு பெயர் கொடுக்கிறான். ஏசாயா 49ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது இந்த ஏசாயா தீர்க்கதரிசி நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் கொடுக்கிறான். என்ன பெயர் தெரியுமா? யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாயிருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். யாக்கோபின் வல்லவர், த மைட்டி ஒன் ஆஃப் ஜேக்கப் என்று இந்த தேவனுக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார். மீண்டும் ஏசாயா 60ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது 60:16 நாம் வாசிக்கும்போது ஐசையா சாப்டர் 60 verse 16 அங்கே வாசிக்கும்போது, நீ ஜாதிகளின் முளைப்பாலை குடித்து ராஜாக்களின் முளைப்பாலையும் உண்டு, கர்த்தராகிய நான் இரட்சகர் என்றும் யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர் என்றும் அறிந்து கொள்வாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபின் வல்லவர், த மைட்டி ஒன் ஆஃப் ஜேக்கப். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 49:26 ஜாதிகள் யாக்கோபின் வல்லவரை அறிந்து கொள்ளும் என்றும், இங்கே 60ஆம் அதிகாரத்திலே நாம் அறிந்து கொள்வோம் யாக்கோபின் வல்லவர் தேவன் என்பதை நீங்களும் நானும் இந்த மே மாதம் நம்முடைய ஜீவியத்திலே அறிந்து கொள்ளப் போகிறோம். எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன். நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை சொல்லலாமா? யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் குறை இல்லையே, என்னாலும் துணை அவரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் குறையில்லையே, என்னாலும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர்,
நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் வல்லவர் இந்த மே மாதம் உங்களுக்கும் எனக்கும் அவர் யாக்கோபின் வல்லவராயிருந்து நடத்த போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யாக்கோபின் வல்லவர் என்ன செய்ய போகிறார் என்று சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் வாசித்தது போல எபிரேயர் 2:18 படித்தது போல உதவி செய்வார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதத்திலே உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் கர்த்தர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே, பாடுபடுகிறவர்களுக்கு, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறாரா? யாக்கோபின் வல்லவர் முதலாவது இந்த மாதம் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது, படவிலே சென்றுதான சீஷர்கள், நடுக்கடலிலே படவு அலைபடுகிறது, காற்றினால் காற்று படவை மோதி அடிக்கிறது. 4ஆம் ஜாமத்தில் இயேசு உதவி செய்ய வந்தார். அந்த இயேசு சொல்லுகிறார், அந்த யாக்கோபின் வல்லவர் சொல்லுகிறார், the mighty one of Jacob says, நான் உனக்கு உதவி செய்வேன். பாடு என்றால் என்ன என்று அவருக்கு தெரியும், வேதனை என்றால் என்ன என்று அவருக்கு தெரியும். அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே, அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிறார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இந்த 4 மாதங்கள் சோதனையாய், சோதனை வழியாய், பாடுகள் வழியாய், நிந்தையின் வழியாய், அவமானத்தின் வழியாய், இல்லாமையின் வழியாய், பற்றாக்குறை நிமித்தமாய் எல்லாம் முடிந்தது என்று சொல்லக்கூடிய நிலவரத்திலே நீங்களும் நானும் ஓடிக்கொண்டிருக்கலாம். இந்த மாதம் மே மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு எனக்கு அவர் வாக்கு பண்ணுகிறார். என் மகனே, என் மகளே, நீ பயப்படாதே. உன் பாடுகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் வேதனைகளை அறிந்திருக்கிறேன், உன் அவமானத்தை அறிந்திருக்கிறேன், உன் நிந்தை அறிந்திருக்கிறேன், உன்னுடைய தேவையை அறிந்திருக்கிறேன். நான் உனக்கு சோதனையினூடாய், பாடுகளூடாய் போய்கொண்டிருக்கிற உனக்கு இந்த மாதத்தில் நான் உனக்கு உதவி செய்ய போகிறேன். உன்னை தூக்கி எடுக்க போகிறேன், உன்னை தூக்கி எடுக்க போகிறேன். இந்த யாக்கோபின் வல்லவர் உங்களோடு என்னோடு கூட அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதனையின் வலி அவருக்கு தெரியும், பாடுகளுடைய வேதனை அவருக்கு தெரியும், இல்லாமை நிமித்தம் வருகிற நிந்தை அவருக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை அறிந்த இயேசு இன்றைக்கு உங்களோடு என்னோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். பயப்படாதே, சோதனையினூடாய் போய்கொண்டிருக்கிற என் மகனே, என் மகளே, உனக்கு நான் உதவி செய்ய வந்திருக்கிறேன், உதவி செய்ய வந்திருக்கிறேன். உன் பாடுகள் உலகத்தாருக்கு தெரியாமல் இருக்கலாம், மற்றவர்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாடுகளினூடாய் போய்கொண்டிருக்கிற உனக்கு உதவி செய்கிற இயேசு இந்த மே மாதத்தின் முதல் நாளிலேயே, அதிகாலை நேரத்திலேயே உன்னோடு கூட என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். வார்த்தையில பலப்படுவோம், வார்த்தையை அறிக்கை பண்ணுவோம். சோதிக்கப்படுகிற எனக்கு என் யாக்கோபின் வல்லவர் உதவி செய்ய போதுமானவராய் இருக்கிறார். சோதிக்கப்படுகிற எனக்கு அவர் உதவி செய்ய போதுமானவராய் வல்லவராய் இருக்கிறார். சோதனைகளினூடாய், பாடுகளினூடாய் போய்கொண்டிருக்கிறதான, கண்ணீரினூடாய் போய்கொண்டிருக்கிற உனக்கும் எனக்கும் கர்த்தர் பேசுகிற வார்த்தையை நம்புவோம். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் குறை இல்லையே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கொன்றும் குறை இல்லையே, என்னாலும் நடத்துவாரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் உதவி செய்கிறவர் மாத்திரமல்ல, இரண்டாவதாக இந்த யாக்கோபின் தேவன் எப்படிப்பட்டவராம், எதிலே வல்லவராய் இருக்கிறாராம்? எபிரேயர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை நாம் படிக்கும்போது, Ephesians chapter 3 verse 20 and 21, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலையில் மகிமை உண்டாவதாக. ஆமேன். வேண்டிக் கொள்கிறதற்கும்
நினைக்கிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர். கர்த்தர் ஸ்தோத்திரம். உதவி செய்ய வல்லவர் மட்டுமல்ல, உன்னை நீ வேண்டிக் கொள்கிறதை விட, நீ நினைக்கிறதை விட உனக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இதனுடைய ஆழங்களை ஒவ்வொரு வாரமும் நமக்கு தியானிக்கலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த காலவேளையில விசுவாசிப்போம். சோதிக்கப்படுகிற எனக்கு, சோதனையினூடாய் போகிற எனக்கு என் இயேசு உதவி செய்கிறவர் மட்டுமல்ல, நான் வேண்டிக் கொள்கிறதற்கும் நான் நினைக்கிறதற்கும் அதிகமாய், கர்த்தர் ஸ்தோத்திரம், more than what I ask, more than what is my petition, என்னுடைய வேண்டுதல், என்னுடைய விண்ணப்பம், அதுக்கு மேலாய் கர்த்தர் ஸ்தோத்திரம், நான் யோசிக்கிறதற்கும் அதிகமாய், கர்த்தர் ஸ்தோத்திரம், more than my think, more than my prayer, என்னுடைய ஜெபத்துக்கும் அதிகமாய், நான் யோசிக்கிறதற்கும் அதிகமாய், நான் நினைக்கிறதற்கும் அதிகமாய் அவர் கிரியை செய்ய வல்லவர். அண்ணால் ஒரே ஒரு ஆண் பிள்ளை தாருன்னு தான் கேட்டா, என் நிந்தை மாறுவதற்கு, ஆண்டவரே என் பிரச்சனை தீர்வதற்கு, ஆண்டவரே பெனினாளுடைய நிந்தையான நிபச்சொற்களில் இருந்து நான் மீளுவதற்கு, உலகம் என்னை மலடி என்று சொல்லுகிற அந்த நிந்தை எனக்கு மாறுவதற்கு ஒரே ஒரு குமாரனை தார், ஒரே ஒரு குமாரனை ஒன்றுதான் கேட்டாள். she think only one son. ஆனா கர்த்தர் அவளுக்கு 6 தந்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். 3 குமாரரை அவளுக்கு தேவன் தந்தார். எவ்வளவு நல்ல கர்த்தர். கர்த்தர் ஸ்தோத்திரம். 7 பிள்ளைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். அதுல 1 கர்த்தருக்கு ஒப்பு வைத்து விட்டார். ஆமா பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில், இந்த வாழ்க்கையில நீங்க நினைக்கிறதை விட அதிகமாய், நீங்கள் வேண்டிக் கொள்கிறதை விட அதிகமாய் நம்முடைய ஆண்டவர், யாக்கோபின் வல்லவர் கிரியை செய்ய போகிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம், எத்தனை பேருக்கு சந்தோஷம். நான் இந்த செய்தியை கண்ணீரோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் நம்முடைய நிலவரங்களை அறிந்து, நம்முடைய தேவைகளை அறிந்து, இந்த மாதம் எப்படி நடக்க போகிறோம் என்ற கலக்கத்தை அறிந்து கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நமக்கு பலன் அவருடைய வார்த்தையில தான், அவருடைய வசனத்துல தான் நமக்கு பலன். அவருடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அது ஜீவனும் பலன் வல்லமை உள்ள பட்டயம். கர்த்தர் ஸ்தோத்திரம். வசனம் வல்லமை உள்ளது. உன்னை வாழ வைக்க வல்லமை உள்ளது. உன்னை ஜீவிப்பிக்க பண்ண வல்லமை உள்ளது. கர்த்தர் ஸ்தோத்திரம். யாக்கோபின் வல்லவர், the mighty one of Jacob, உனக்கு உதவி செய்ய வல்லவர். the mighty one of Jacob, உனக்கும் எனக்கும் வேண்டிக் கொள்கிறதை விட, what we ask, நீ நினைக்கிறதை விட, what you think, more than able to do in your life. கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில வேண்டிக் கொள்கிறதை விட, நினைக்கிறதை விட அதிகமாய் கிரியை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நான் விசுவாசித்து தேவனை கைகளை உயர்த்தி ஸ்தோத்தரிக்கிறேன். என் தேவைகளை விட, நான் வேண்டிக் கொள்கிறதை விட, நினைக்கிறதை விட அதிகமாய் எனக்கு கிரியை செய்ய போகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை இந்த காலவேளையில மகிமைப்படுத்தலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லவராயிருக்கிற கர்த்தர். 3வது ஒரு குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். ரோமர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ரோமன்ஸ் 4:21. இங்கே வாசிக்கும் போது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவர். கர்த்தர் ஸ்தோத்திரம். 3வதாக உதவி செய்ய மட்டுமல்ல, வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் மாத்திரமல்ல, கர்த்தர் ஸ்தோத்திரம், வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவார். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே நான் படிக்கும்போது, Hebrews chapter 10, அங்கே நிருபக்காரன் சொல்லுகிறான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், verse 23, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையாயிருக்கிறாரே, உண்மையுள்ளவராயிருக்கிறாரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாக்கு தத்தம் கொடுக்கிறவர் மட்டுமல்ல, அதை நிறைவேற்றுகிற தேவனும் கூட. நான் அடிக்கடி சொல்லுகிறது போல, our God is
Our God not only giving the promise, our God is able to fulfill all the promises to give to you. உனக்கு கொடுத்த எல்லா வாக்கு தத்தத்தையும் நிறைவேற்ற வல்லவர். இந்த மே மாதம் உனக்கும் எனக்கும் வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். உனக்கு சொல்லப்பட்ட எல்லா வாக்கு தத்தங்களும் நிறைவேறப் போகிறது. விசுவாசித்தவர்களே, நீ பாக்கியவதி. கர்த்தரால் சொல்லப்பட்ட யாவும் நிறைவேறும் என்று சொன்னது போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ இந்த கால வேளையில விசுவாசிப்போ. இந்த மே மாதம் கர்த்தர் எனக்கு உதவி செய்ய போகிறார். இந்த மே மாதம் நான் வேண்டிக் கொள்கிறதை விட, நினைக்கிறதை விட அதிகமாய் கர்த்தர் எனக்கு கிரியை செய்ய போகிறார். இந்த மே மாதம் எனக்கு கொடுத்த எல்லா வாக்கு தத்தங்களும் எனக்குள்ளே நிறைவேற்ற போகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, அருமையானவர்களே, உங்களுடைய ஜீவியத்திலும் என்னுடைய ஜீவியத்திலும் அப்படியே நிறைவேறப் போகிறது. உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள் சொல்லுவோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் எனக்கு நிறைவேற கடவுது என்று சொல்லுவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் விசுவாசித்தவனே, விசுவாசித்தவளே, நீ பாக்கியவதி, பாக்கியவான் என்று கர்த்தராலே உங்களுக்கு எனக்கு சொல்லப்படும். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு எனக்கு சொன்ன எல்லா வார்த்தையும் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். இந்த 5வது மாதம் உங்களுக்கு எனக்கு ஒரு விசேஷித்த மாதமாய், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் ஆவிலே நிரம்பி கண் கலங்கி கண்ணீரோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உதவி செய்கிற வல்லவர், வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாய் செய்ய வல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர். ஆபிரகாமை போல நம்புவோம். சூழ்நிலைகள் பலவாயிருக்கலாம், சூழ்நிலைகள் வித்தியாசமாயிருக்கலாம், சூழ்நிலைகள் வேறவாயிருக்கலாம், நம்பிக்கைக்கு ஏதுவில்லாததாயிருக்கலாம், சூன்யமாயிருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரியாளை போல சொல்லலாம், புருஷனை அறியேனே, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உனக்கு சொல்லப்பட்ட யாவும் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. உனக்கு சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கர்த்தர் அவருடைய வாக்கு தத்தத்தின் வல்லமைகளை, வார்த்தையின் வல்லமைகளை நிறைவேற்றி கர்த்தர் மகிமைப்படுவாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 4வது ஒரு குறிப்பை நான் சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். 2 Corinthians chapter 9 verse 8. அங்கே படிக்கும்போது கர்த்தர் இன்னொரு காரியத்திலே வல்லவராயிருக்கிறாராம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2 Corinthians chapter 9 verse 8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலேயும் எப்பொழுதும் சம்பூர்ணம் அடைவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். கிருபையை பெருக செய்ய வல்லவர். உங்களுக்கு எனக்கும் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையானது கிருபை. கிருபையை பெருக செய்வாராம். சகலவித கிருபையும் பெருக செய்ய அவர் வல்லவர் என்று படிக்கிறோம். நம்முடைய தேவனை குறித்து பேதுரு நிருபக்காரன் சொல்லும்போது சகல கிருபையும் பொருந்தின தேவன் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் எப்படிப்பட்ட தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்தின தேவன் கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. சகல கிருபை பொருந்தின தேவன் தாமே உங்களை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார். அந்த சகலவித கிருபை, சகலவித ஆறுதல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சகலவித நன்மைகள் நம்மை பெருக செய்கிற கர்த்தர் சகலவித கிருபைகளாலும், சகலவித ஆறுதலாலும், சகலவித நன்மைகளாலும் கர்த்தர் இந்த மாதம் உங்களை என்னையும் நிறைக்க போகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தேவனுக்கு இன்னொரு பெயர் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்கிறார். 2 கொரிந்தியர்
1:4 கர்த்தர் ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 1:3 4 நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். சகலவிதமான ஆறுதல் அளிக்கிறவர், சகலவிதமான கிருபை, சகலவிதமான கர்த்தர் ஸ்தோத்திரம் பெருக செய்ய வல்லவர், சகலவிதமான ஆறுதல், சகலவிதமான நன்மை, இதெல்லாம் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த மே மாதம் உங்களுக்கு எனக்கும் உதவி செய்ய வல்லவர். வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர். சகலவிதமான கிருபையையும் ஆறுதலையும் நன்மையையும் பெருக செய்ய வல்லவர். ஆம், சந்தோஷமாய் சொல்லுவோம். ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். வேறெண்டு கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் உதவி செய்ய வல்லவரே, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவரே, வேண்டிக் கொள்கிறதுக்கு நினைக்கிறதுக்கு அதிகமாய் கிரியை செய்ய வல்லவரே, வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவரே, ஓ சகலவித கிருபைகளையும் பெருக செய்ய வல்லவரே. இன்னும் நிறைய தியானிச்சுட்டே போலாம். தொடர்ந்து இந்த மாதம் இதை தியானிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வதாக. இந்த மே மாதம், ஏப்ரலில் முடிச்சிட்டோம். மே மாதம் சகலவித கிருபைகளும் உங்களிலும் என்னிலும் பெருக, சகலவித ஆறுதல் பெருக, சகலவித நன்மைகள் பெருக, வாக்குத்தத்தங்கள் நிறைவேற, வேண்டிக் கொள்கிறதை விட நினைக்கிறது அதிகமாய் கிரியை செய்ய, சகல உதவிகளையும் செய்து உங்களை என்னை கர்த்தர் வழி நடத்துவாராக. ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அடியார்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நீர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர். நீர் வல்லவராயிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, கிருபை பெருக செய்ய வல்லவராயிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வேண்டிக் கொள்கிறதுக்கு நினைக்கிறதுக்கு அதிகமாய் கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாய் சகல கிருபையும் சகல ஆறுதலையும் பெருக செய்கிறவராயிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்தும். இந்த மாதம் ஆண்டவரே, நாங்கள் கேட்டது போல கர்த்தருடைய உதவியை, கர்த்தருடைய ஒத்தாசையை ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுபவிக்க, ஆசீர்வாதமாக அதை பெற்றுக்கொள்ள கிருபை தார். வழி நடத்தும், ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.